சென்றீங்க. அமராவதி பொன்னுலோகத்தில் தேவர் சபை, தெய்வலோகத்தில் சென்று தேவர் சபை கூடிருக்குது. இத்தனை நாட்களா தேவர் சபையில் இருந்தேன். என்ன அறிந்து கொண்டு வந்தாய் சுவாமி? தேவி தேவலோகத்திலே போய் அதாவது குழந்தை வரம் வாங்கலாம் என்பதற்காக புண்ணியம் தேடி போனேன். புண்ணியம் தேடி போன இடத்திலே அதாவது தேவர் சபையில் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இடமில்லை. குழந்தை இல்லா பாவி தேவர் சபையில் வருவதா என்று என்னை அகுமானம் எடுத்து அதாவது என்னை கழுத்து பிடித்து தள்ளி பல பேர் பற்றி என்னை அகுமானம் செய்துவிட்டார்கள். இருந்தாலும் சுவாமி பெண்ணே கிட்டத்தட்ட நான் தேவலோகம் போகின்ற போது தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை போல் முகம் இருக்கப்பட்ட முகமாகப்பட்டது. இப்போது சந்திரனை கண்டதை போல் முகம் வாடி இருக்கின்றது. என்ன காரணம் தேவி? சாமி அமராவதி பொன்னுலோகத்தில் சென்று நான் நன்மை தீமைகளை அறிந்து வருகிறேன். நம்ம அரமனையை தேடி யாரு வந்தாலும் மனங்கோணாம அவருக்கு சாதம் அலைந்து சொல்லிவிட்டு போன நம்ம அரமனை சென்ற பிறகு நம்ம அரமனை தேடி யாரு வந்தா என்ன நடந்தது தெரியுமா? சுவாமி 7 பேர் 7 பக்கம் நம்ம கன்னி மாதிரி அரமனை தேடி வந்தாங்க. தெய்வலோகத்திலிருந்து தெய்வ கண்ணிங்க அவர் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு வாங்கம்மா சாப்பிடுங்க என்று அரமனைக்கு உள்ளதாக வைத்து அவங்களுக்கு சாதம் இட்டோம். அவர் என்னிடத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா? அம்மா ஏதாவது உன்னுடைய அரமனையில ஏதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா உங்க குழந்தை இருந்தா கூப்பிடு, நாங்க தெய்வலோகத்தை கண்ணிங்க அவர் கையில சாதமிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள். அந்த தெய்வ கண்ணிகள் அவரிடத்துல நான் என்ன உரையாடினேன் தெரியுமா? என்ன தேவி அம்மா தெய்வலோகத்திலிருந்து தெய்வ கண்ணிங்க கலப்பியோடு கலப்பு மயக்கத்துல வந்திருப்பீங்க, என்ன சாதத்தை சாப்பிடுங்க, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். இல்லம்மா நாங்க சாதம் சாப்பிட வந்தா ஒரு குழந்தை கையில் சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் அப்படி என்று இடத்துல சொன்னார்கள். அவரிடத்துல நான் என்ன சொன்னேன்? அம்மா எனக்கு குழந்தையே இல்ல, ஆண் குழந்தையும் பிறக்கல பெண் குழந்தையும் பிறக்கல அப்படி என்று ஒரு இடத்துல சொன்னோம். அம்மா அப்படி குழந்தை பிறக்கவில்லை என்றா 1 மாதம் 2 மாதமாவது கர்ப்பமாக இருந்தியா அப்படின்னு அவர் இடத்துல கேட்டார். வானத்தில் கருத்தரித்தாலும் என்னுடைய அங்கத்தில் கருத்தரிக்கவில்லை அம்மா, 60 ஆண்டுக்கு ஆழமாகி எங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு அவரிடத்துல சொன்ன. அவர் என்ன பண்ணாங்க? சாப்பிட எந்திரிச்சு சாப்பிடவில்லை. ஏண்டி புள்ளல்லாத நீ கொட்டி வரடி, தெய்வலோக கண்ணியா நாங்க உங்களுக்கு கிடைத்தோம், உன்னிடத்துல நாங்க சாப்பிடுவது இல்ல அப்படின்னு எனக்கு காலால் உதைத்தார்கள், கையால் இட்டார்கள், என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து விட்டார்கள். சுவாமி அப்படியா மன்னா தேவி? நீங்க தெய்வலோகம் சென்றீங்க, தெய்வலோகத்தில் அகுமானப்பட்டு தெய்வலோகத்திலிருந்து அகுமானப்பட்டு வந்தீங்க. நம்ம அரமனையை தேடி தெய்வ கண்ணிங்க வந்தாங்க, அவரிடத்துல அகுமானம் பட்டோம். 60 ஆண்டு காலம் ஆச்சு, இதுக்கு மேல நம்ம இன்னும் உசுரோடு இருக்கணுமா? மன்னா